கோதுமை ரவைக்கு 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு, 1 டம்ளர் கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை ஊற வச்சுக்கிறேன். ரவையை கொஞ்சம் ஸ்மெல் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். தேவையான பொருட்கள் மிளகு சீரகம்லாம் இடித்து வச்சுருக்கேன். இஞ்சி துருவி வச்சுருக்கேன். மிளகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகு உங்களுக்கு காரத்துக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பெருங்காயம் ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கேஸ்லாம் அதனால் பருப்பு கேஸ் அதனால் ஆட் பண்ணிடுங்க மறக்காமல். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 3 விசில் ஊற்றணும். 3 விசில் விடுங்க. இந்த பொங்கல் கூட சாம்பார், சட்னி 2மே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.